வெல்கம் டு டாக்டர் மைத்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எமோஷ்னல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ், அதாவது நம்முடைய உணர்ச்சிகளை கையாள்வது எங்கனம், எந்த கான்டெக்ஸ்டில் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஒரு சோஷியல் இன்டராக்ஷன்ஸில் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ், அதாவது உணர்ச்சிகளை கையாள்வது எங்கனம், ஒரு ஹோம் ஃப்ரண்ட்டில் உணர்ச்சிகளை கையாள்வது எங்கனம், ஒரு பிள்ளைங்க மத்தியில் நம்மளுடைய ஆஃப்ஸ்பிரிங் இருக்கிறாங்க, இல்லை நம்ம ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் எப்படி நம்ம உணர்ச்சிகளை கையாள்வது அப்படின்றத பார்க்குறோம். சில நேரத்தில் ஒரு கெட் டுகெதருக்கு போகிறோம், ஃப்ரெண்ட்லி ஒரு 7-8 பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அங்கே நம்மளுடைய உணர்ச்சிகளை கையாள்வது எங்கனம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு தனி மனிதன் எடுத்துக்கொண்டா அவங்க ஒரு ஆசிரியர்னு வைப்பாங்களேன், ஒரு மேலில் பாடம் சொல்லி தருவாங்க, இல்லை டீச்சர் ஒரு ஃபீமேல் டீச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாக்க எல்லாருக்கும் உளவியல் அடிப்படையில் என்ன நடக்கும்னு கேட்டால், ஒரு நேரத்துலையும் அந்த ஆசிரியராக இருந்தாலும் இன்னவர மாணவர்கள் மாணவிகளாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களோட தன்னுடைய மனம் தான் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு வச்சு மை செல்ஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், மை செல்ஃப் அண்ட் அதர் டீச்சர்ஸ், மை செல்ஃப் அண்ட் தி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு அவங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு ஹியூமன் பிஹேவியரில் வரக்கூடிய ஒரு இயற்கை தான். அது இட் இஸ் அ நேச்சர், பட் தட் கேனாட் பி என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அது ஒரு பூதம் போல் ஒரு நேரத்தில் என்ன பண்ணோம், நம்மளையே முழுங்கிறதுக்கு அது ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் யூ ஷுட் நாட் கிவ் ரூம் டு தட் டு டெவலப், யூ ஷுட் நாட் கிவ் ரூம் டு டெவலப் ஃபர்தர். அதை மேலும் மேலும் வளர்த்துவதற்கு ஒரு முயற்சி செய்யக்கூடாது. அவங்கவுங்க நேரத்துக்கு அவங்க இருக்கிற வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்க இருந்துக்கிறாங்க. நம்ம அதோட கம்பேர் பண்ண முடியாது. நம்ம வந்த வழி என்ன, நம்மளுக்கு இப்போ 35 வயசு ஆகுது, நம்ம எத்தனை வருஷமாக இப்படி வந்திருக்கோம். 25 வயசில் 10 படித்து முடித்தோம், இப்போ ஒரு 7-8 வருஷமாக ஆசிரியராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த 7-8 வருஷத்தில் நம்ம எங்கே இருந்தோம், இப்போ வேர் வி ஹாவ் நவ். அப்போ முதல் ஸ்கூலுக்கு ஒரு ஆசிரியராக பணிபுரியும் போது எந்த வகுப்புக்கு பாடம் நடத்தினோம், இப்போ இந்த 8 வருஷத்தை எந்த வகுப்பில் பாடம் நடத்துகிறோம், எந்த பாடம் நடத்தும்போது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ தூரம் கெயின் ஆகிருக்கு, நம்மளோட நோட்ஸ் ஆஃப் லெசன்ஸ் எழுதும்போது என்ன ஃப்ரீக்வெண்ட்டில் நம்ம எழுதுகிறோம், நம்ம லேப்டாப்பில் இப்போ வச்சு இப்போ வேலை செய்யும்போது அந்த நோட்ஸ் ஆஃப் லெசன்ஸை எப்படி நம்ம சப்மிட் பண்ணிக்கிறோம், இதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது ப்ரீ டு போஸ்ட் பண்ண வேண்டாம். ஒன்று ப்ரீ டு செல்ஃப் பண்ணிக்கணும், போஸ்ட் டு செல்ஃபும் நம்மளே பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளோட கம்பேரிசன் ஹெல்த்தியாக இருக்கும், அது என்ன பெனிஃபிட் தரக்கூடியதாக இருக்கும். இன்ஸ்டட் யூ ஆர் கம்பேரிங் வித் சம்படி எல்ஸ் அப்படின்னு சொன்னால், அவங்க வந்த வழி எதுன்னு நமக்கு தெரியாது, அவங்களுக்கு இருக்கிற வசதிகள் வாய்ப்புகள் பற்றி நமக்கு தெரியாது, அவங்க எத்தனை வருஷமாக ஆசிரியராக இருக்கிறாங்க, அதுக்கு எவ்வளோலாம் முயற்சி போட்டு மேலே வந்திருக்கிறாங்க, அவங்க இந்த பாடங்கள்லாம் எவ்வளோ சிறப்பாக சொல்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறாங்க, நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இதில் என்ன பண்ண முடியாது, சொல்லிக் கொடுக்கறதுக்கு திறமை வேணும். என்ன படித்தோமோ அது வகுப்பில் என்ன சரளமாக கடல் மடை திறந்த வெள்ளம் போல அந்த பாடங்களை பற்றி சிறப்பான செய்திகளை சொல்ல வேண்டும். இது எத்தனையுமே சாத்தியம்தான். ஆனால் இந்த சாத்தியக்கூறுகள் நம்மிடத்தில் எத்தனை குறைபாடுகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஏன்னா நம்மளால் அப்படி சரமாரியாக சொல்ல முடியல, இங்கிலீஷ் பாடம் சரியாக படிக்க தெரியல, பிள்ளைங்க தெரியலன்னா நம்ம கோவப்படுறோம். இது நம்மளோட டெவலப்மெண்ட், ஆசிரியரோட டெவலப்மெண்ட் சொல்லியாச்சு. வகுப்பறையில் 40 மாணவர்கள் இருந்தால் 40 ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளுக்கு ஒரு போல தான். யாரும் நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, விசுவாசமானவங்க, விசுவாசம் குறைஞ்சவங்க, நல்லா படிக்கிற பசங்க, நல்லா படிக்காத பசங்க, அப்படி எதுவுமே இல்லை. 40 பசங்களும் 100க்கு 80 மார்க் வாங்கினாலும் எல்லாரும் ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். அதில் ஒரு 10 பசங்க தான் நல்லா படிக்குது, பாக்கி 25 பசங்க சுமாராக தான் படிக்கிறதுனாலும் அவங்களும் நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்க தான். தெர் இஸ் நோ எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஷுட் பி டெவலப்ட், யூ ஷுட் நாட் டெவலப். அது என்ன பண்ணக்கூடாது, எமோஷனல் அட்டாச்மெண்ட்டு பிள்ளைங்களோட நம்ம என்ன பண்ணக்கூடாது, வளர்த்துக்கூடாது. அப்படி வளர்த்துக்கிட்டா அங்கே என்ன இருக்கும், சப்ஜெக்டிவ் ஃபீலிங்ஸ் வந்துடும். சப்ஜெக்டிவ் ஃபீலிங்ஸ் வந்துருச்சுன்னா ஆசிரியரோட பணியை சிறப்பாக செய்ய முடியாது. ஆசிரியர் பணி செம்மையாக செய்வது அங்கே குறைகளை கண்டு நிற்கும், அப்படி ஆகிடும். அதனால் ஆசிரியர் என்ன சொன்னால், நம்மளோட உணர்ச்சிகள், அதாவது வேர் வி ஆர் சொன்னோம் இல்லையா, எங்கெல்லாம் நம்மளோட உணர்ச்சிகளை கையாள்வது எங்கனம் கேட்டோம் இல்லையா, இதுபோல் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். எதுக்கு கட்டுப்படுத்திக்கணும், நான் ஆசையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அது ஆசையாக இருக்கிறதுக்கு பேர் அது வகுப்பறை இல்லை, அது வீட்டில் காட்டலாம். வீட்டில் நம்ம பிள்ளைங்கள்ட்ட ரொம்ப ஆசையாக இருக்கலாம், நம்மக்கிட்ட 1-2 டவுட்டு கேட்டுன்னு வரோம், பக்கத்து வீட்டு பிள்ளைங்க எதிர் வீட்டு பிள்ளைங்க அதுங்கள்ட்ட ரொம்ப ஆசையாக இருக்கலாம். ஆனால் வகுப்பறையில் என்ன பண்ணக்கூடாது, அன்பு பரிமாணமெல்லாம் பொதுவாக எல்லாருக்கும் பிள்ளைங்களா மை டியர் சில்ட்ரன் அப்படி கூட்டுக்கலாம். ஆனால் யாரையான ஒருத்தர் மட்டும் கூப்பிட்டு அவங்களுக்கு சாக்லேட் கொடுக்குறது, அவங்களுக்கு பர்த்டேக்கு பூ வாங்கி கொடுக்குறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்படி இருந்தால் டீச்சர் பார்ஷியாலிட்டியை வளர்க்குறாங்கன்னு ஒரு கெட்ட பேர் வரும். ஆசிரியருக்கு அவதூறு வருவதை எந்த பொழுதிலும் என்ன கொடுக்கக்கூடாது, அது வி ஷுட் நாட் கிவ், அதுக்கு ஒரு ஸ்பேஸே கொடுத்துடக்கூடாது.
நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும்னா அது செல்ஃப் மூவ்மெண்ட்டுக்கும் எக்ஸ்டர்னல் எபிலிட்டிஸை வளர்த்துக்கிறதுக்கும் தான். தட் இஸ் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை வளர்த்துக்கிறதுக்கு தான் அந்த ஸ்பேஸ் இருக்கணுமே தவிர சப்ஜெக்டிவ் ஃபீலிங்ஸ் வளர்த்துக்கிறதுக்கு இருக்கக்கூடாது. அதனால் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாலே உணர்ச்சிகளை கையாள்வது மிகவும் எளிது அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளெல்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.